வாங்கடா. என்னமோ கல்யாணத்துல அரசாணி பானை தூக்கிட்டு வர்ற மாதிரி அண்ணனோட போட்டு வர்றீங்க. என்னடா வெறுங்கைய வீசிட்டு வந்து நிக்கிறீங்க? நேத்து வேலை செய்துகிட்டு வெறுங்கையோட தானே வீட்டுக்கு போனோம். கூலிய அதிகமா கொடுக்கறேன்னு பண்ணையார் சொன்னாரே, கடைசியில வெறுங்கைய விரிச்சுட்டாரே. ஏண்டா உங்க கூலிய நான் வாங்கி தருவேங்கிற நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அந்த நம்பிக்கையில தான் நேத்து வரைக்கும் வேலை செஞ்சு ஏமாந்தான். இன்னைக்கு ஏமாற சொல்றீங்க? விளைஞ்ச பயிர் தண்ணியில கிடக்குதுடா. அதை இப்பவே அறுத்து கடை ஏத்தலன்னா நாளைக்கு முளைச்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம மண்ணோட மண்ணா போயிடும். அப்படி போக சம்மதிச்சாலும் சம்மதிப்பீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பிடி நெல் அதிகமா கொடுக்க மாட்டீங்க. ஆமாப்பா, இவர் எப்போதும் முதலாளி கட்சி தான். இன்னைக்கு கூலிய வாங்கிட்டு தான் வயல்ல இறங்குவோம். தம்பி தம்பி, வாயில்லாத ஜீவன் அதை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? திங்கிறதுக்கும் கொலைக்கிறதுக்கும் வாய் இருக்குல்ல. கோழிய புடிச்சிட்டு வான்னு ஏறி விட்டா அதை விரட்டிட்டு வருது. அடிச்சு கொள்ள வேண்டாம். ஊரா ஓட்டு கோழிய புடிச்சிட்டு வரலன்னு அதை போட்டு அடிக்கிறீங்களே, அது கேவலம் நாய் ஜென்மம் தானே. நீங்க சொன்னது அதுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ? உபதேசம் போதும்டா. நீ போன விஷயம் என்னாச்சு? ஆளுகளை வயல்ல இறக்கி விட்டியா இல்லையா? இல்லைங்க, உள்ளூர் ஆளுங்க கண்டிப்பா வயல்ல இறங்க முடியாதுங்கிறாங்க. அதிகம் கூலி கொடுக்கணுமா, அதுக்கு சம்மதிச்சாதான் வேலை செய்வோம்னு அடாவடித்தனம் பண்றாங்க. நன்றி கட்ட பசங்க. இப்படி சரியான சமயத்துல கழுத்தறப்பாங்கன்னு எனக்கு தெரியும்டா. எதுக்கும் தயாரா இருக்கணும் தான் நான் வெளியூர் ஆளுங்களை ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் அவங்களை அழைச்சிட்டு வயலுக்கு போறேன். நீ அப்பாவை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துரு. என்னலாம் பண்ற? வெட்டி போடுவேன். வெட்டி முதல்ல இந்த இட்லி வெட்டுங்க, அப்புறம் என்ன வெட்டலாம். எடுத்துட்டு போ. நான் சாப்பிட போறதில்ல. என் மேல என்னங்க கோவம்? நீ ஏன் பின்னாலே வர? நீங்க எனக்கு முன்னால போறீங்க. உங்க பின்னால அழிஞ்சு கை கால எல்லாம் ஓஞ்சி போச்சு. எங்க உட்கார போறீங்க சொல்லுங்க, அங்க வச்சுட்டு நான் போறேன். எனக்கு வேலை இருக்கு. நான் உட்கார போறதில்ல. முதலீடு இட்லி சூடா எடுத்து போட்டியே உன் புத்திர பாக்கியத்துக்கு. அவன் அதை சாப்பிட்டுட்டு வேற வேலை இல்லாம நாயை பிடிச்சு அழைச்சிட்டு இருக்கான். அறுவடை நடக்குது போடா, இல்லைன்னா ஆளு கொஞ்சமா அறுத்து எடுத்து சோறு கொண்ட பொண்டாட்டிகளை கொடுத்துருவாங்கன்னு சொன்னா அவருக்கு வயலுக்கு போறதுக்கு கார் வேணுமா? ஏண்டி கார்ல பாடி நான் கட்டு முதல் பண்ணுனேன். இத நீங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்கணும். கேட்டா முறைக்கிறானே. உங்ககிட்ட எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அவனை உட்கார வச்சு சோறு போடும்போது பக்குவமா அவன் காதுல போடும். ஐயா என்னடா ஐயா கண்ணு, அறுவடை நடக்குதா இல்லையா? இல்லைங்க, நம்ம ஆளுங்க கூலி தகராறு பண்ணிக்கிட்டு வயல்ல இறங்க மாட்டேங்கிறாங்க. தம்பி கிட்ட சொன்னேன், வெளியூர் ஆளுங்களை அழைச்சிட்டு வரேன்னு போயிருக்காங்க. என்னடா இது, அவன் அடியாட்டில் அடைச்சிட்டு போய் அங்க தகராறு பண்ண போறான். புறப்படா சீக்கிரம். ஏன்டா சும்மா நிக்கிறீங்க? இறங்கி அருங்களா. டேய், ஐயா சொல்றது காதுல விழுகல, இறங்குங்களா. அவங்களை ஏண்டா பாக்குறீங்க? நீங்க எல்லாம் துணிஞ்சுதான வெளியூர்ல இருந்து வேலை செய்ய வந்திருக்கீங்க. பின்ன ஏண்டா பயப்படுறீங்க? டேய், முன்னாடி நான் இறங்குறேன், ஏன் பின்னாடி வாங்க. வயல்ல இறங்குனா காலை வெட்டி விடுவேன். கட்ட மாட்டி சொல்ல சொல்ல வயல்ல இறங்குது. ஒத்த வாங்கிட்டு தான் கரையேறும் போல இருக்கு. மாணிக்கம் விடுறா மாட்டேன். என்னப்பா வடிவேலு, மாட்டுக்கு ஒரு தரம் மனுஷருக்கு ஒரு தரம் சொல்லணுமா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஐயா, நாங்க வர்றங்க. நாங்களும் கூலிக்காரங்க, அவங்களும் கூலிக்காரங்க. எங்களை மோத விட்டு நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க. வாங்கடா போலாம். போறீங்களாடா? போங்கடா. நான் ஒருத்தனை இறங்கி அத்தனை அறுத்து கரையேத்துறேன்டா. ஐயா, வயல்ல இறங்குறது இருக்கட்டும், முதல்ல மனசு இறங்குங்க. இவங்க என்ன கேக்குறாங்க? வயிற்றுக்கு பத்தல 4 படி கொடுக்கிற கூலிய 5 படியா கொடுங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதானே? ஊர்ல 4 அடி நடந்தா 3 அடி இடம் உங்களுக்கு நல்லா வேற விளைஞ்சிருக்கு. கொடுத்தா என்ன? கொடுப்பான்டா, கொடுப்பான். இதோ இருக்கிறான் உங்க அப்ப ஜமீன்தாரு, சேர்த்து வச்சிருக்கிறாரு, அள்ளி கொடுக்க சொல்லு. எனக்கு முன்னால எங்க அப்பாவை மரியாதை குறைவா பேசாது, அப்புறம் நானும் மரியாதை தவறிடுவான். அவங்க சொல்றதுல என்னடா தப்பு? அது நியாயம் தானே. என்ன நியாயத்தை கண்டுட்டீங்க? இந்த ஆளுங்க கேட்கிற கூலிய நியாயம்னு நினைச்சு கொடுத்தா அடுத்த போகத்துல சந்தோஷமா கலப்பைய கொஞ்சம் அழுத்தி பிடிச்சானுன்னா குடுக்கிற கூலி ஒரு மூலையில வளைஞ்சிட்டு போகுது. ஏய், அவங்க ஏன் ஆளுங்கடா? நாளைக்கு வேலை இல்லைன்னா சாப்பாட்டுக்கு ஏன் வீட்டு வாசல தாண்டா வந்து நிக்கணும். கல்யாணம் கருமாயிருந்தா நான் தாண்டா கொடுக்கணும். அவங்கள திட்டதுக்கும் அடிக்கிறதுக்கும் கூட எனக்கு உரிமை இருக்குடா. ஐயா, உங்க ஆளுக்குதான் நல்லா திட்டுங்க, அடிங்க. ஆனா முதுகுல அடிங்க, வயிற்றுல அடிக்காதீங்க. மாணிக்கம் சும்மா இருக்க மாட்டேன். ஐயா, நீங்க ஆத்திரப்படாம வீட்டுக்கு போங்க. ஏய், இப்ப என்னடா சொல்றீங்க? வயல்ல இறங்கி அறுக்க போறீங்களா இல்லையா? என்னப்பா நீங்க இந்த பயலங்களோட பேசிட்டு? அவங்க இறங்க மாட்டாங்க. தண்ணியில பாதி தரையில பாதின்னு எல்லாம் அழிஞ்சு நாசமா போகட்டும். வாங்க. அப்படி அழிஞ்சு போக நாங்க விட மாட்டோம். நாங்களே வயலுக்குள்ள இறங்கி அறுத்து சட்டப்படி எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை எடுத்துக்கிட்டு ஒரு மணி நெல் கூட வேஸ்ட் இல்லாம உங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை பத்திரமா உங்க வீட்டுல கொண்டாந்து சேர்த்துடுவோம். டேய், இறங்குடா வயல்ல. எனக்கு ஒரு ரூபா கொடு, மத்தவங்களை கூப்பிடு. டேய், வாங்கடா.
அப்படித்தாண்டா அப்படித்தாண்டா அப்படித்தாண்டா. அப்பா டேய், ஒரு 5-6 ரவுடிகளை விட்டு அடிச்ச மாதிரி உடம்புல அப்படி ஒரு வலிடா. ஐயா கண்ணு, ஐயா உன் கைக்கு ஒரு தனி மகிமடா. அங்கதான்டா அங்கதான்டா அங்கதான். டே நிஜமா சொல்றேன், நம்ம அலமேலு கைக்கு கூட அந்த மகிமை கிடையாதுடா. ஆமா, வடிச்சு கொட்டுற தவிர இந்த கைக்கு வேற என்ன மகிமை இருக்கு? நீங்க பேசாம ஐயா கண்ணுவே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம். ஐயா கண்ணு, அம்மா. நீ வீட்டுக்கு போல எத்தனை நேரம் தான் காலம் கிட்டு இருப்ப? உனக்கு கை வலிக்குங்கிற நினைப்பே அவருக்கு இருக்காதே. ஏமா என்னையா கூப்பாடு பலமா இருக்கு? பசி வந்துருச்சா? ஆமா ஆமா, இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை. பசி தலபத்திக்கு சோத்த போடு. காவேரி காவேரி, நீ உட்காரியா, நான் சோறு போடுறேன். தங்கச்சி எங்க? தங்கச்சி போடத்தான் உனக்கு சோறு இறங்குமா? நீ உட்கார்ந்து சாப்பிடு. இப்ப வந்துருவாயா? எங்க போயிருக்கா? சோறு சாப்பிடியா? நான் போட்டுக்கிட்டே சொல்றேன். இப்ப சொல்லு, எங்க போயிருக்கா? இது என்ன மாசம்பா? இது தை மாசம். இன்னைக்கு தேதி என்னாச்சு? தமிழ் 6. 3ஆம் வருஷம் இதே மாசம் இதே தேதியில நம்ம வீட்டுல என்ன விசேஷம் நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்னப்பா தங்கச்சி மேல உசிரியே வச்சிருக்க? இது கூட உனக்கு ஞாபகம் இல்ல? ஓடே, அத சொல்றியா? தங்கச்சியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சு. தனக்கு கல்யாணமான நாளாச்சுன்னு அவ புருஷ முகத்தை பாத்துட்டு வரேன்னு போயிருக்கான். அது புருஷன் முகத்தை பார்க்க போறாளா? தனியாவா? ஆமாப்பா. அவளா போனால நீ அனுப்பிச்சு வச்சியா? ஆசையோட போகட்டுமாமான்னு கேட்டா, சரிம்மா போயிட்டு வா. உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? அவன் இங்க போலாமா? அந்த பையன் செஞ்ச தப்புக்கு அவன் நீங்க மன்னிப்பு கேட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போனோம். தாலி கட்டினவளை தள்ளி வச்சுட்டு எவ்வளவு தெருவுல போன கைசடை எடுத்து கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கான். இது நியாயமானு கேட்டதுக்கு கம்பியை காய வச்சு தங்கச்சி முதுகுல சூட்டு போட்டானே, மறந்துட்டியா? என்னப்பா நீ தப்பு பண்றேன் நான் கேட்டதுக்கு என்ன விட்டானா? ரோஷம் உள்ளவனா இருந்தா உன் தங்கச்சி கூட்டிட்டு வெளியே போனான்னு அவன் அப்பாட்டிக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தினானே. போன போல மான கட்ட பையில நான் மூஞ்சில காரி துப்பிட்டு என் தங்கச்சி கூட்டிட்டு வந்திருக்கேன். முகத்தை பார்க்குமா? முகத்தை அவன் முகத்தையே பார்க்கலாம்னு சொல்லி எப்படி போறாவன்? காவேரி, எங்க போயிருக்க? கோயிலுக்கு. தெய்வத்தை பாத்தியா? இல்ல, ஏன்? நான் போன நேரம் சரியில்லை. கதவை மூடிட்டாங்க. அவனுக்கு எல்லாமே கிடைச்சு போச்சடி. அவனை பாத்தியா? பார்த்தேன். அவன் உன் கூட பேசினானா? பேசினாரு. அவன் உன்கிட்ட முகம் கொடுத்து பேசியிருந்தாதான் அந்த சந்தோஷம் உன் முகத்துல தெரிஞ்சிருக்குமே. கொஞ்சமாவது தெரியுதா பாருமா? அங்க என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். ஒரு தெய்வம் இருக்கானே, அந்த கல்லு, அவன் உன்னை பார்த்தோன்ன முகத்தை திருப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிருப்பான். அந்த கைசடை இருக்காளே, அவன் ஓடி வந்து வீட்டு கதவை சாத்திருப்பான். உடனே நீ அழுதுட்டு ஓடி வந்திருக்க. இதான நடந்தது? அம்மா, உன் முதுகுல அவன் சூடு போட்டானே, அத மறந்துட்டியா? அந்த தழும்பு இதுக்குள்ள மாறி போச்சா? இல்லண்ணா, நான் அதெல்லாம் மறந்துடல. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணமான நாள். அத அவரு மறந்துட்டாலோ என்னால மறக்க முடியலன்னு அவரு கால விழுந்து கும்பிட்டுட்டு வரலான்னு போன. என்ன நேர்ல பார்த்து தாலி கட்டினவன்னு நினைப்பு வந்து 2 வார்த்தை என்கிட்ட பேச மாட்டாரா? அதுல இருந்தாவது எனக்கு விமோசனம் கிடைக்காதாங்கிற பாசையில இரும்படிக்கிற பயதானமாக தங்கத்தோட அருமை அவருக்கு எல்லாம் தெரியும். இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் இரும்பு அடிச்சு நீட்டுற மாதிரி ஒரு நாளைக்கு நான் அவனை அடிச்சு நீட்டுறேன். அண்ணா, அவர் என் புருஷன். அதையும் ஞாபகப்படுத்திட்டேன், நீட்டுறேன். போறது போகட்டும். இனிமே நீ அங்க போக கூடாது. அதை இங்க வந்து செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். இல்ல கூடிய சீக்கிரம் நான் அவனை கேட்க வைக்கிறேன். அதான் மன்னிப்பு கேட்க வச்சிட்டிய, கேட்டுத்தானே வர்றேன். ஏங்க வந்தது வராததுமா அவன் மேல சல்லு சல்லு விடுறீங்க? அரைஞ்சு போடுவான் உன்னை. நீங்க மன்னிப்பு கேக்குற மாதிரி அவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான்? எவன் நல்ல எவன் எங்க கொண்டு போனா இவனுக்கு என்னடி? என் முன்னாடியே எஜமான மரியாதை குறைவா பேசலாமா? அவங்க என் முகத்துக்காக இவனை மன்னிச்சு விட்டாங்க. இல்லாட்டி கிழிச்சிடுவாங்க. பாச்சாடி பாச்சாடி, இப்படி வாய் நீடுறதுனாலதான் நான் அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டி இருக்கு. அவங்க எல்லாம் பரம்பரை பெரிய மனுஷங்கடி. ஆஹா, அவங்க எல்லாம் பரம்பரை பெரிய மனுஷனாவே இருந்துட்டு போகட்டும்.
இவர் ஏன் பரம்பரை அடிமையா அவங்க காலையை பிடிச்சுக்கிட்டு கிடக்குறாரு? அந்த பெரிய மனுஷன் பொண்டாட்டி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உங்க அப்பா செய்யறாரான்னு சொல்லி எல்லா பேரும் என் மூஞ்சில காரி துப்புறான். நாக்க பிடிக்கலாம் போல இருக்கு. இன்னைக்கு நாம திங்கிற சோறு அவங்களுது. நன்றி மறந்து பேசக்கூடாது. நன்றிய காட்டதான் நாள் பூரா நாயா உழைக்கிறமே. நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன், மாறுற மாதிரி தெரியல. நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், மாத்திக்கிற மாதிரி தெரியல. ஐயோ, உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், பேசாம சாப்பிடுவாங்க. எனக்கு சோறு வேண்டாம், போடி. அண்ணா, நீயாவது வந்து சாப்பிடு. எனக்கு சோறு வேண்டாம், போ. நீங்க ரெண்டு பேரும் சாப்பாடு மேல ஏன் கோச்சுக்கிறீங்க? எழுந்து வாங்க சாப்பிட. இந்த வீட்டுல சாப்பாடு ஒரு கேடு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீட்டுல சாப்பாடு ஒரு கேடு. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? பேசாம போக மாட்டேன். சாப்பிட்டுட்டு சண்டை போடலாமே. பேசாம போக மாட்டேன். என்னங்க, எனக்கு பசிக்குதுங்க. எனக்கு பசிக்கல. எனக்கு கூட பசிக்குது. எனக்கு பசிக்கல. நீங்க ரெண்டு பேரும் வரலன்னா நாங்களும் சாப்பிட போறது இல்ல. ஆமா, வந்து தொலைகிறேன். வந்து தொலைகிறேன். ஏண்டா, உங்களுக்கு வேற வேலை இல்ல? வீட்டுல மனுஷங்க இருக்கிறதா இல்லையா? அது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. உங்க வீட்டு எச்சியலையெல்லாம் இங்க கொண்டுட்டு வந்து போடுறதுக்கு இது என்ன குப்பை தொட்டியா? மரியாதைக்காக பாக்குறோம். மறுபடி இப்படி நடந்தது, இந்த எச்சியலையெல்லாம் திருப்பி உங்க வீட்டுக்குள்ளே வந்துடும், ஜாக்கிரதை. ஏண்டா தடி பசங்களா, நீங்க பேப்பர் படிக்கிறதுக்கும் கலாட்டா பண்றதுக்கும் குஸ்தி போடுறதுக்கும் இதுதான் இடமா? சாரு, கொஞ்சம் மரியாதையா பேசு. இது ஏன் இடம். இங்க குஸ்தி நடக்கும், கொலை நடக்கும். உனக்கு பார்க்க கஷ்டமா இருந்தா கண்ணை முடிக்க, கேட்க கஷ்டமா இருந்தா காதை முடிக்க, பேச கஷ்டமா இருந்தா வாய மூடிக்க. டேய், அவங்கிட்ட ஏண்டா வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிற? வாடா. நீங்க இப்படி பயந்து பயந்து கீழே இறங்குறனால தான் அவன் துணிஞ்ச தலைமையில ஏறான். பூந்தடிச்சு கைய கால உடைக்க வேண்டாம். ஓ சின்ன பண்ண, உண்மை இல்லையா? நீரே ஒரு சும்மா வாரும். புடி மாமாவே. முதல்ல நாயை கட்டுக்கோ, இல்ல உங்க பையன் மயாவது கட்டுக்கோ. ஆமா, கலாட்டா பண்ணீங்க, கடிச்சிடும். பேசாம உள்ள வாங்க. ஏண்டா ராஜவேலு, நீ இருக்கும் போது இந்த ஆதிசேஷன் எதுக்கு? ஆதிசேஷன் இல்ல மாமா, அல்சேஷன். என்ன பேர் வச்சிருக்க? சீசர். என்னடா நாய்க்கு போய் சீசர், ஆந்தனி, கிளியோபேட்ரான் எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராஜவேலு அப்படின்னு பேர் வச்சிருக்க கூடாது? டேய் சீசர், நீ கடிக்க மாட்டிய? கடிக்காது மாமா. கடிக்காது மாமா. பேஷ். அப்படி நெஞ்சில காலை வச்சு கொல்லப்புறத்துக்கு தூக்கிட்டு போய் கழுத்தை புடிச்சு நைசா ஒரு கோதர். ஐயோ பேஷ் பேஷ். ஏண்டா பேசாம இந்த நாயை பக்கத்து குடிசைக்கு அனுப்புறதானே? ஏன் மாமா? அந்த பையனுங்க என் பையனுக்கு குத்துச்சண்டை சொல்லித்தரேன்னு சொல்லி மூக்க உடைச்சு விட்டாருங்க. உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா மூக்கு வழியா வெளியே வந்துருச்சு. ஏன்னு கேட்க முடியல. சின்ன பண்ணியார் வழிய, சின்ன பண்ணியார் வழியான்னு வாசல வந்து சத்தம் போடுறான். செவரெல்லாம் எழுதுறான், சாணி எடுத்து அடிக்கிறான். இதப்பா கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறான்பா. இதுக்கு தண்டத்துக்கான நீ ஏன் இங்க தீனி போடுற? அங்க அனுப்ப. அவங்களாலதான் எனக்கும் தலைவலி. உட்காருங்க. என்ன பண்ண, இந்த குடிசையை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்களேன். இந்த பயலுங்க தூங்குற சமயம் பார்த்து கொளுத்த வேண்டியதான். ஏன்டாடா கொளுத்துறதுலயும் எரிக்கிறதுலயுமே இருந்துட்டு இருக்கிற பெரிய பண்ண இதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். சாம்பிராணி போறேன்டா. நிக்கிறியா கழுத? அது சரியா? அந்த தலைவலிக்கு மருந்து. ஆமா, மீசிய வளர்த்திருக்கிறீங்க, அறிவை வளர்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாணிக்க பைய தங்கச்சி காவேரி கல்யாணத்துக்கு 2000 கொடுத்து 3000 எழுதி வாங்கிட்டீங்களே, அந்த ப்ராமிசரி நோட்டு நம்ம கைவசம் தானே வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன் ஐயா. அதை வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கிறதா? ஐயோ, நாக்க வலிக்கிறதுக்கு வேப்பங்குச்சி தான் வேணாம். பேப்பர் வச்சு நாக்க வலிக்கப்படாது. பெரிய பண்ணு இதை பாருங்க, 24 மணி நேரத்துக்குள்ள அசலும் வட்டியுமா கொடுக்கல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு ஒரு கலை கறக்க வேண்டியதானே. நிக்கிறியாடா சாம்பிராணி போடண்டா. யோ, அந்த பரதேசி பையன் எங்கய்யா கொடுக்க போறான்? ஒளியேன்னு அரைஞ்சிருவேன். இன்னொருத்தர தான் பெரிய பண்ணியாக்கேன்னு பாக்குறேன். ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல பக்கத்துல இருக்க சாஸ்திரம் பண்ணி கொடு அப்படின்னு கழுத்தை நெரிக்க வேண்டியதானே. ஐயா கண்ணு கழுத்த யோசனை நல்லா தான் இருக்கு. இதுக்கு அந்த திமிரு பிடிச்ச மாணிக்க பைய சம்மதிக்கணுமே. அடே அடே, வாங்கின பணத்தை கொடுக்க முடியலன்னா உன் பையனும் என் பண்ணையில வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஐயா கண்ணுகிட்ட இந்த புடிய விட்டுட்ட உன் புடி தளர்ந்து போயிடாமா. அந்த மாணிக்கம் பையனை வளைச்சு புடிச்சு வேலையில போட்டு கசக்கி புளிஞ்சு சாறு எடுத்துடலாம். அடே நீதான் எடுப்பியாடா சாரு. எத்தனை சாத்துக்குடி புளிஞ்சிருக்கிற. இத்த பாரு, இத்த விட்டுட்ட அவ்வளவுதான். அவன் எதிர்ப்ப சமாளிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இதே பண்ணிட்டு இருப்ப. இதுக்குத்தான் சின்ன பெண்ணு சிங்காரத்துக்கிட்ட யோஜனை கேட்கணுங்கிறது. டேய் சாம்ராணி வெத்தலை பட்டி, நானு இது வரைக்கும் யோசனை சொல்லி யாருமே வீண் போனதில்லை. நான் யாருக்கு சொல்றதும் இல்ல.
ஏதாவது பெரிய பண்ண நீ இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லித்தான் உனக்கு நான் யோசனை சொல்றேன். நீங்க யோஜனை சொல்லி மட்டும் பிரயோஜனம் இல்லை. ஐயா கண்ணு அப்பா காலை பிடிக்கும் போது ரகசியமா கேட்பான், அழுமா, எஜமா காப்பாத்துங்கம்மா. அப்பா மனசு மாறி நீங்க சொன்னதெல்லாம் மறந்துடுவார். மறந்துட்டா காலம் பூரா அவசரம். இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு பக்கத்துல ஓட்ட குடிக்க இருக்கிறது நமக்கு தான் அவமானம், அசிங்கம், கவர்த குறைச்சல். அதை மறந்துடக்கூடாது. பண்ண பண்ண சரிச்சா முடிவு கட்டுறேன் ஐயா. தம்பி கேட்கறது நியாயம் தானுங்களே. அது சரிதான்டா. நான் ஒமத்துக்காக பாக்குறதா இல்ல அவமத்துக்காக பாக்குறதா? நாளைக்கு அவன் என்னையும் மீறி கோர்ட் நடவடிக்கை எடுத்து உன் குடிசையை பிரிச்சு அடிச்சுட்டாங்கன்னா அது உனக்குத்தானே அவமானம். ஆமாங்க, ஆனா உங்களுக்கு தெரியாம நான் எந்த சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிற நிலைமையில நீ இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அந்த பணத்துக்கு ஈடா என் வீட்டுக்கு பக்கத்துல உன் பையன் குடிசை போட்டிருக்கிற நிலத்தை என் மகன் பேருக்கு சாசனம் பண்ணி கொடுத்துடு. அந்த இடம் என் பையன் மாணிக்கத்தும் பேர்ல இருக்கு. பாட்டன் சொத்து பேரனுக்கு தான் சேரணும்னு எங்க அப்பா அவன் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. இப்ப அவங்கிட்ட கேட்டா அது என் பாட்டன் எனக்கு கொடுத்த சொத்து, அதை விற்க கூடாதும். ஏண்டா உங்க அப்பம் பட்ட கடனை உங்க பாட்டனா உயிரோடு வந்து தீர்க்க போறான்னு நீ திருப்பி அவரை கேட்க வேண்டியதானே? கேட்டு பாக்குறேனுங்க. கேட்டு பாரு. அதுக்கு அவன் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ. இன்னொரு வழியும் உனக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. அவனே நம்ம பண்ணையில வேலை பார்க்க சொல்லு. அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு கொள்ளலாம். இதுக்கு அவன் சம்மதிப்பானாங்கிறது சந்தேகமா இருக்கு. நீதான் அவனுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும். இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லா இருக்கணுங்கிறதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசையில மண்ணு விடட்டும். ஒருபடி மண்ணு கூட கொடுக்க மாட்டேன். தம்பி, நமக்கு எதுக்கு அந்த இடமும் குடிசையும்? நாம என்ன அவங்க பக்கத்துல போய் போட்டி போட்டுக்கிட்டு குடும்பமா நடத்த போறோம்? நமக்கு கொடுத்துறியா? அம்மா, உனக்கு விஷயம் தெரியாது. அந்த இடத்தை எப்படியாவது புடிச்சு பண்ணுங்கிறதா அவங்களுடைய பிளானே. அவங்க பெரிய பங்களாவுக்கு பக்கத்துல நம்ம சின்ன குடிசை இருக்கலாமா? அவங்க கௌரவம் என்ன ஆகும்? கண்ணை உறுத்துது. இவர் இழிச்ச வாயன் தெரிஞ்சுக்கிட்டு எழுதி வாங்கி விட்டாருவா. ஆமாடி, நான் இழிச்ச வாயன் தான். இவர் தான் அதி மேதாவியாச்சே. கடனை எப்படி அடைப்பாராம் கேடு. கடனை எல்லாம் அடைக்கலாம், கொஞ்சம் டைம் கேட்க சொல்லுமா. டைம் கொடுத்தா மட்டும் ஏது பணம்? திருடணும் இல்ல கொள்ளை அடிக்கணும். அவர் மகன் ஒண்ணு சோதா இல்ல, கை கால்லாம் நல்ல இரும்பு மாதிரி வலுவா இருக்கு. 4 இடத்துல வேலை செஞ்சு கடனை கட்டலான்னு சொல்லு. இவன் ஏண்டி தனியா கஷ்டப்படணும்? 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல கஷ்டப்பட்டா சீக்கிரத்துல கடன் அடைச்சு. அத்தரி பாச்சா கொழுக்கட்டை அப்படி வாங்க. சுத்தி வளைச்சு இந்த புடிதான் போடுவார்னு எனக்கு தெரியுமே. இவரு மாதிரி அவங்க காலை பிடிக்க வச்சு அடிமை வேலை செய்யறதுக்கு என்ன தயார் பண்றாரு போல இருக்கு. ஏமா, இந்த ஜென்மத்துல அந்த வேலை நடக்காது. அதெல்லாம் அவரோட தலைமுறையோட முடியட்டும். சரிடி, பணத்தை கொடுக்கலன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க. நான் என்ன செய்வேன்? எனக்கு வேற வழி இல்ல. என்னால பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஜெயிலுக்கு போயிட்டு போறேன். அவரு ஜெயிலுக்கு போனா கூடவே நானும் ஜெயிலுக்கு போவேன். அந்த பயலோட வெட்டி விட்டு. ஆமா, இவனை பெத்த கடனுக்காக என்னைக்கோ வைக்க போறானே எனக்கு கொள்ளி. அதை இன்னைக்கே வச்சுட்டான்னா எல்லா கடனும் ஒரே அடியா தீர்ந்துடும். அப்பா, ஏன்பா, என் கல்யாணத்துக்காக நீங்க பட்ட கடன் தானே இது? அதுக்காக நீங்களும் அண்ணனும் ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த நகையெல்லாம் வித்து அவங்க பணத்தை கொடுத்துட்டு வந்துருங்க. பாக்கி இருந்தா அதை நாங்க மோசம் பண்ண மாட்டோம். கணக்கெல்லாம் தீர்த்துட்டுதான் சோறு திம்போன்னு சொல்லுங்கப்பா. காவேரி, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா காதுல மூக்கல் இருந்ததெல்லாம் கழட்டுவேன். உன் வாழ்க்கை மூடி ஆயி போச்சுன்னு நான் குமுறிக்கிட்டு இருக்கேன். உன்னையும் அந்த நிலைமையில பார்க்கணும். சரி, நான் அந்த பண்ணையில வேலை செய்யறேன்னு அப்பா கிட்ட சொல்றேன். உனக்காக அந்த பண்ணையார்கிட்ட வேலை செய்து அவனுடைய கடனை அடைக்கிறேன். மறுபடியும் இந்த நகையெல்லாம் போட்டு போ. ஏண்டா கையோடயே கூட்டிக்கிட்டு வந்துட்டியா? சம்பளம் மத்ததெல்லாம் சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேனுங்க. டேய், என் பேரு டே இல்ல, மாணிக்கம். ஐயா கண்ணு, உன் மகனை மரியாதையா சண்டை கிண்ட போடாம ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. மாணிக்கம், நீ மேல தோப்புக்கு போ, நான் பின்னால வரேன். டேய் மாணிக்கம். என்னடா ராஜவேலு, மாணிக்கம், எப்படி இருக்கு? கோவம் வருது இல்ல? அதே மாதிரி தானே எனக்கு இருக்கும். மரியாதையா மாணிக்கம்னே கூப்பிடுங்க. மகாராஜராஜ ஸ்ரீ மாணிக்கம் அவர்களே, தயவு செய்து உங்க வேலையை கவனிக்கிறீங்களா? ஆட்டுங்கள். வாங்க. இந்த டே, வாடா, போடா, நாயே, பேயே இதெல்லாம் உங்களோட நிறுத்திக்க சொல்லுங்க. என் தங்கச்சியோட முகத்துக்காக தான் நான் இங்க வேலை செய்ய ஒத்துக்கிட்டேன். அவங்ககிட்ட சொல்லி வைங்க.
இப்பதான் வெட்டி சாட்சியா? ஏய், சின்ன சின்ன துண்டா போட்டு சாயங்காலத்துக்குள்ளார வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. ஐயா கண்ணு, எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாரு. கம். நவருங்க அந்த பக்கம். இந்த வயசுல நீங்க செய்ய வேண்டிய வேலை அது. உன் வயசுல நீ இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சது இல்லையடா. 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீ ஒருத்தனை இல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிற. வேலைன்னு இறங்கிட்டேன்னா எனக்கு எதுவுமே கடிதம் இல்லைன்னு அவங்க கிட்ட காட்டுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நானே இல்ல உண்டாக்கிட்டேன். உன் கையில இப்படி ரத்தம் கட்டி போயிருக்கிறத உங்க அம்மா பார்த்தா அவ கண்ல இருந்து ரத்தம் வடியுண்டா. சரி சரி, நீங்க போய் சாப்பிடுங்க. அம்மா, என்னப்பா தந்தி வந்திருக்குமா? தந்தையா? மகமாயி, நல்ல செய்தியா இருக்கணுமே. யாருக்கு என்னமோ தெரியலையே, படிச்சு சொல்லப்பா சீக்கிரம். தந்தின்னு ஒண்ணு உனக்கேமா கை காலெல்லாம் தந்தி அடிக்குது? சகுந்தலா நாளை காலை ரயில்ல வர்றாளா, ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்ப சொல்லியிருக்கிறான். அப்பா, அப்படியா? என் பொண்ணு நாளை காலையில வராளா? சேஷ்டுக்கு வண்டி அனுப்பி சொல்லிருக்காளா? ஏண்டா பேசாம இருக்கேன்? வண்டி அனுப்புறோம்னு உடனே பதில் தந்தி கொடுத்துட்டு வா. ஆமா, இப்பவே கட்டு சொத்தோட புறப்பட்டா தானே நாளை காலையிலயாவது ஸ்டேஷனுக்கு போய் சேரலாம். வச்சிருக்கீங்களே மில்லு வண்டி, சந்தைக்கு சரக்கு ஏற்றி அனுப்புற மாதிரி. இதுக்கு தான் ஒரு கார் வாங்குங்க கார் வாங்குங்கன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? கார் இருந்தா நானே போய் தங்கச்சியை கூட்டிட்டு வரலாம்ல. டேடே வாங்கலாண்டா. என் பொண்ணு வந்து பார்த்து அவளுக்கு என்ன கார் பிடிக்குதோ அதையே வாங்குவோம். முதல்ல நீ போய் நம்ம ஆட்கள் எல்லாம் விட்டு ரோட்டெல்லாம் சுத்தப்பட்டு சொல்லு. வர்ற வழியில ஒரே கல்லு முள்ளுமா கிடக்கு. ஏண்டா நிக்கிற? போ. சரிப்பா. நமது மதிப்புக்குரிய புளிஞ்சேரி இளவரசி தன்னுடைய தந்த காலடிகளை இந்த புளிஞ்சேரி பிளாட்பாரத்தில் பதிக்கிறார்கள். Will you kindly stand for a pose? பன்னியாரின் பட்டத்து இளவரசியே, your மாட்டு வண்டி will be waiting for you. போய் ஏறி அமருங்கள். My dear naughty girl, இப்படி நின்னீங்கன்னா your புகை வண்டி will leave without you. நீங்களும் போய் ஏறுங்க. சரிதான், போடி. என்னடி இது? கல்யாணம் நிச்சயமான உடனே லெட்டர் போடு. நாங்க நேர்ல வந்து பார்த்து தான் மாப்பிள்ளை அப்ரூவ் பண்ணுவோம். தெரிஞ்சுதா? ஏண்டி? சரிடி, ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாத. என்ன வேலைக்கு புதுசா? நான் யாரும் தெரியுமா உனக்கு? என்ன கேக்குற பேசாமல இருக்க? வாயில்ல? வாயா? எனக்கும் சேர்த்துதான் உனக்கு இருக்க. உடம்பு எப்படி இருக்கு? திமிரா? ஆமா, நீ பிரியாணி செஞ்சு போட்டில்ல, அந்த திமிரு. ஷட் அப். மரியாதையா பேசு. நீ மரியாதையா பேசுமா. இந்தா பொட்டி படுக்கையில எடுத்து வண்டியில வை. சரி. கொஞ்சம் முன்னால வா. ஏன்? பின்பாரம் ஜாஸ்தி. அடி கொஞ்சம் பின்னால போ. ஏன்? முன்பாரம் ஜாஸ்தி. சரி சரி, சீக்கிரம் போ. இடியட், பாத்து ஓட்டு. என்னமா பண்றது? பெட்டி நீ தானே வச்சிருந்த. என் ட்ரெஸ் எல்லாம் நாசமா போச்சு. உங்க அப்பா நான் வாங்கி கொடுப்பா.
சொல்றத கேளுமா அழாதம்மா, இத பாருமா. ஏமா அடியதால பட்டுதாம்மா? எங்கேயாவது கீழே பிடிச்சிட்டியா? வண்டி எங்கேயாவது குடசாண்டிருச்சா? இது ஏமா அழுவுற? எவன்மா? சொல்லிட்டாரு இல்ல அழுதுட்டு சொல்லு. ஏண்டி குழந்தை போய் மிரட்டுற? பாவம் அதே பயந்து போய் வந்திருக்கு. நீ சொல்லுடா கண்ணு. அந்த வண்டிக்காரன் சக்கரத்துல கடகடான்னு குச்சியை கொடுத்து மாட்டு வாழை புடிச்சு முறுக்கி வண்டிய காடு மேடெல்லாம் விரட்டி என்ன சேத்துல தள்ளி என் ட்ரெஸ் எல்லாம். சவுந்தரா, அண்ணா அண்ணா, அந்த அயோக்கியனை சும்மா விடக்கூடாது. அவன் என்ன கொன்னுட பார்த்தான் தெரியுமா? நான் உடம்பெல்லாம் சேத்த பூச்சிக்கிட்டு அலங்கோலமா நடந்து வர்றத பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. எனக்கு அவமானமா போச்சு. அவரை கட்டி வச்சு சவுக்கால அடிக்கணும். ஆமா, உங்ககிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டானா? அவ்வளவு துணிச்சல் அவனுக்கு. அவனை இன்னைக்கு தீர்த்து கட்டிடுறேன். அவன் நெஞ்ச புலந்துடுறேன். டேய் நிறுத்துடா. இவ்வளவு ரோஷப்படுறவன் நீ இல்லடா ஸ்டேஷன் போய் அவளை கூட்டிட்டு வந்திருக்கணும். காலையில எழுப்பி விட்டா எவனையாவது போக சொல்லணும் பொறுப்பு இல்லாம தூங்கிட்டு ஆத்திரப்பட்ட பூனை கழனி பானையை தாண்டி குச்ச மாதிரி குதிக்கிறிய. அவன் செஞ்சுதான் இவன் சொன்னா. இவன் என்ன செஞ்சான்னு நீ கேட்டியா? நீ ஏதாவது சொன்னியாம்மா? ஐயோ நான் ஒண்ணுமே சொல்லலப்பா. நீ ஒண்ணுமே சொல்லாம உன்னை சேத்துல தள்ளுறதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ ஏதாவது சொல்லிருப்ப. வண்டியில தலை அடிச்சது இடியட்டுன்னு சொன்னேன். பெட்டி சேத்துல கவுந்தது. அறிவு கெட்டவனே, உங்க அப்பா நான் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான் நான் சொன்னேன். துணிச்சலா தான் கேட்டிருக்கா. பாத்தியாடா போதாது. இப்படி கேட்டா எந்த ஆம்பளைக்கு கோவம் வராது. அதுலயும் அவன் ரோஷக்காரன். வாயை கொடுத்தா வாங்கிதான் கட்டிக்கணும். பொண்ணா பிறந்தவளுக்கு வாயடக்கம் வேணும். நீ வாய மூடிட்டு நீங்க என் வாயதான் அடக்குவீங்க. ஐயா கண்ணு, பாத்தியாடா? நம்பி அனுப்புறதுக்கு உன் மகன் நடந்துகிட்ட லட்சணத்தை பாத்தியா? அப்பா அவனை உடனே கூப்பிட்டு விசாரிச்சு தண்டிச்சு அதுக்கப்புறம் தான் வேலையை விட்டு நீக்கணும். இனிமே இந்த வீட்டுல அவன் வேலைக்கு இருக்க கூடாது. இல்லன்னா நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் ஹாஸ்டல்ல இருந்துருவேன். எனக்கு இங்க பயமா இருக்கு. அவனை வேலையை விட்டு நீக்கிறதுன்னா எனக்கு பயமா இருக்குமா? அவனை வளைச்சு உள்ள போடுறதுக்கு நான் படாத பாடுபட்டிருக்கேன். மறுபடியும் அவனை வெளியே விட்டுட்டேன்னா இதுவரைக்கும் நான் பட்ட கட்டத்துக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடும். அதுக்காக அவன் இப்படியே விட்டுட சொல்றீங்களா? அவனை உள்ள வச்சுக்கிட்டு தாண்டா புத்தி போட்டணும். நீ கவலைப்படாதம்மா, நான் அவனை கேட்காம இருப்பா. முதல்ல வந்த கலப்பு தேர இட்லி சூடா இருக்கு, போய் சாப்பிடுமா போ. அதுக்கு முன்னால இந்த துணியெல்லாம் தண்ணியில ஊற வச்சு குளிச்சிட்டு வா. சேர காஞ்சி இறுகிட போகுது. ஏண்டா மாணிக்கம், உன்னை யோகியன்னு நம்பித்தானே அழைச்சிட்டு வர சொன்னாங்க. நீ அவங்க மேல சேர்த்த பூசல. உன்னை பத்தி பெருமையா சொல்லி வச்சிருந்தேன் இல்ல, என் முகத்துலதான் கரிய பூச்சிட்டேன். இதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏண்டா நீ மத்தவங்கள்ட்ட தான் ஏருக்கு மாறா நடந்துக்கிற. ஒரு பொம்பளை பிள்ளை கிட்டயாவது கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க வேண்டாம்? மரியாதை ரெண்டு பக்கம் இருக்க வேண்டாமா? ஏய், இதெல்லாம் ஒன்னாலதானே சேராச்சு. இந்த நீயே துவைச்சு போடு. நீ என் பொண்டாட்டியா? உனக்கு நான் சேர துவச்சு போட? அம்மா 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 அம்மாடி, நீ ஏமா அழுகுற? அவன் கிடக்கிறமா தடி பையன். நான் தோச்சு போடுறேம்மா. சிட்டுக்குருவி
இது வழி இல்ல வரப்பு. போகிறதா இருந்தா அப்படி சுத்தி போ. நான் போற வழியில நீ தான் குறுக்க உட்கார்ந்துகிட்டு இருக்க. நேர் வழியை விட்டுட்டு நீதான் என் வழியில குறுக்க வர்ற. நான் இப்படித்தான் போகணும். அப்படின்னா கொஞ்சம் நில்லு, வேலை முடியட்டும். நீ என்ன குத்துறவா போடுற? படிச்ச முட்டாள் புத்தி இருக்க உனக்கு. செருப்பு காலோட நட்ட வயல மிதிக்கிறிய. உனக்கு என்ன தெரியும்? இடுப்பு விண்ணு விண்ணுன்னு தெரிக்க, நடுமுதுகுல தோல் உயிரை மாதிரி உச்சி வெயில் சுள்ளு நெரிக்க, நீயும் குனிஞ்செடுத்து நட்டிருந்தீன்னா உனக்கு கஷ்டம் தெரியும். நான் ஏன் நடவு நடணும்? எங்க அப்பா போடுற பிச்சை நெல்ல வாங்கிட்டு அதை செய்யறதுக்கு தான் உங்க கூலி பட்டாளம் இருக்கேன். இந்த கூலி பட்டாள வேலை செய்யலன்னா உங்க கூட்டமே நடுத்தருவுக்கு போய் சங்கரா போட வேண்டியதான். நாங்க ஏன் சங்கரா போடணும்? எங்க அப்பா தான் 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நாங்க நிலத்தெல்லாம் தரிசா போட்டுட்டோம்னா உங்க பட்டாளம் தான் ஊர் ஊரா போய் சங்கரா சங்கரா போடணும். இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க கொட்டத்தை அடக்கதான் எங்க பாட்ட உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்துட்டானே. ஆனா அந்த சட்டத்தையும் ஏமாத்தி பட்டாளர்லாம் வேற பேர்ல மாத்திட்டு அந்த உரிமையை மட்டும் நீங்க அனுபவிக்கிறீங்க பாருங்க. ஏன் பேச மாட்டீங்க? ஒரு வண்டி மாட்டு வேலை, இத தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு, ஏற்கனவே உங்க வர்க்கத்துக்கு கண்ணு தெரியாது, இதுல கலக்க நாடிகள் வேற. இது எங்க நிலம். நான் நல்லா மிதிப்பேன். இன்னும் 4 பேர் கோட்டிக்கு வந்து மிதிக்க சொல்லுவேன். ஐயோ என்ன நல்லா குத்தட்டும், ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, இந்த பயிரெல்லாம் பூமி தாயோட குழந்தைங்க. நீ அது தலை மேல காய் வச்சோன்ன தாய்க்கே தாங்கல, கூலி கொடுத்துட்டா. நாத்த மிதிக்கிறது நீ தின்ற சோத்த மிதிக்கிற மாதிரி. காலகாலத்துல வீட்டு பக்கம் போ, பாம்பு பள்ளி புடுங்கி தொலைக்க போகுது. ஆடு நின்று வாங்கம்மா வாங்க. இந்த வேகாத வெயில்ல கால்ல செருப்பு கூட இல்லாம எங்கம்மா போயிட்டு வர்றீங்க? வாங்கம்மா வீட்டுக்குள்ள வாங்க. இப்ப வேண்டாம், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்னம்மா இது, வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உள்ள வந்தோன்னு நீங்க போயிடலாம். அம்மா வாங்கம்மா. அம்மா பாத்து வாங்கம்மா, வாசப்படி தலையில இடிச்சிடும். அம்மா இங்க வந்து பாரு, யாரு வந்திருக்கான்னு. வாங்கம்மா வாங்க. இந்த குடிசையில உங்க காவல் போடுறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். வாங்கம்மா வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, கொஞ்சம் உட்காருங்கம்மா. அம்மா தாகத்துக்கு ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? ஐயா அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா கேட்டுட்டு போய் எடுத்துட்டு வாமா. கொஞ்சம் மோராவும் நீங்க சாப்பிட்டு போகணும். இருங்க வரேன். ஏமா முள்ளு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? கால்ல முள்ளு குத்திடுச்சு. ஐயோ நான் எடுத்து விட்டாமா? அதெல்லாம் வேண்டாம். ஏமா? நான் எங்க டாக்டரை வர வச்சு எடுக்க சொல்றேன். நான் வலிக்காம எடுத்து விடுறேம்மா. இந்தாங்கம்மா மோர் சாப்பிடுங்கம்மா. நாங்க குடிக்கிற கஞ்சியை நீங்க ஊத்துறதானம்மா உங்களுக்கு திருப்தி ஏற்படுற மாதிரியே எங்களால உபசரிக்க முடியாதுமா. எங்க திருப்திக்காக கொஞ்சமாவது குடிங்கம்மா. பார்த்து எடுத்துட்டு வரக்கூடாது, தலைமுடிப்பா. நல்லதுதம்மா, உறவு விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. இத கொட்டிட்டு வேற எடுத்துட்டு வாமா. இந்த பரவாயில்ல பரவாயில்ல, எதுக்கு அதை கீழே கொட்டி வேஸ்ட் பண்றீங்க? அப்படிங்களா? இந்தாங்க. காவேரி ஓடி போய் மஞ்சள் குங்குமம் கொண்டு வாமா. சரிம்மா. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா. அடுப்புல ஏதோ கருதற வாசனை வருது. அடுப்புல ஒண்ணு வைக்கலையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு வாசனை வருது, போய் பாருங்க. பாக்குறேம்மா. என்னடி அவங்களை நிக்க வச்சுக்கிட்டே வேற மோர் இருக்கான்னு கேட்டு என் மானத்தை வாங்குறிய? மோர் புளிச்சுதாமா? முகமெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பூரா குடிச்சிட்டேன். இந்தாமா குங்குமம் எடுத்துக்கமா. அப்போ நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கொழுப்பு ஒரு நல்ல முரட்டு பயலா இவளுக்கு புருஷனா வந்து இவ கொழுப்பை இறக்கணும். அப்படிலாம் சொல்லாதப்பா, ரொம்ப தங்கமான பொண்ணு. நான் கூப்பிட்ட உடனே உள்ள வந்து
குடுத்த மோரை முகம் சுளிக்காம குடிச்சிட்டு குங்குமமும் எடுத்துக்கிட்டு போகுதுப்பா. ஆமாண்ணே. என்ன என்னடா அது மூஞ்சில பால் வடிகிற முகம் சொல்வியே, இது மோர் வடிகிற முகம். மோரா? ஆமா, நீங்க குடுத்த மோர் அவ குடிச்சாளா? தெருவுல ஊத்துறதுக்கு பதிலா என் மூஞ்சில ஊத்திட்டு போறா. உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? இவங்களுக்கு எல்லாம் குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. செல்லமா வளர்ந்த பொண்ணு அதான் அப்படி முரட்டுத்தனமா இருக்கு. ஏண்டா இப்ப நீ இல்லையா? நான் தான் இருக்கேன். சோத்த போடுங்க போங்க. எங்க போறீங்க? எனக்கு வச்சிருந்த முறை தான் மூஞ்சில அபிஷேகம் பண்ண வச்சுட்டீங்க. மோருக்கு எங்க போவீங்க? ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போங்க. இரவ மோரு இரவ மோரு இரவ மோரு.